வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு சாலட் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரூட் சாலட், அது மேங்கோ வச்சு செஞ்சால் எப்படி இருக்கும். இன்றைக்கி மேங்கோ ஃப்ரூட் சாலட் இந்த சீசனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோ செஞ்சேன். காலையில் செஞ்சு சாப்பிட்டோம், 3 செஞ்சு சாப்பிட்டுட்டேன், எல்லோருக்கும் கொடுத்துட்டேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தனால அப்படியே ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணலாமேன்ட்டு செஞ்சுருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ நார்மலாக சாலட் செய்கிறலாம் பிளான் பண்ணேன். ஸோ மேங்கோ போட்டேன். ஸோ ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு வந்து இந்த வீக்கெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா முஸ்தபா போயிருந்தேன், அங்கே தான் வந்து இந்த மேங்கோ வாங்கிட்டு இருந்தேன். இந்த சின்ன சின்ன மேங்கோ இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நீலம் மேங்கோன்னு சொல்லுவாங்க. இந்த மாம்பழம் தான் இது வந்து முஸ்தபாவில் வாங்கினேன். மாதுளம்பழமும் முஸ்தபா. இந்த பெரிய மேங்கோ வந்து தாய்லாந்து மாம்பழம். இப்போ வந்து ரொம்ப சீசன் தாய்லாந்து மாம்பழம் ரொம்ப சீப். அது பார்த்திங்கன்னா $1 கொடுக்குறாங்க. அது பெரிய மாம்பழம். அது இங்கே மார்க்கெட்டில் வாங்கினது. இது பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸ்டு சாலட் லீவ்ஸ் தான் அதை வாங்கியிருந்தேன். 3 கலர் இருக்கும் அதில். அதுக்கப்புறமா இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா இந்த ரேப் எடுத்தேன். எதுக்கு எடுத்தேனே தெரில, ஆனால் எடுத்துகிட்டு வந்தேன். சரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எப்போயாவது மிஸ் போனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது. இது வேணால் இதோட இது நல்லா இருந்தது. அந்த ஃப்ளேவர், அந்த டேஸ்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஹெர்ப்ஸ்லாம் போட்டு செஞ்சனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா சம்சா சீட் தான். சம்சா வெஜ் ரோல்ஸ்லாம் செய்வோம்ல, அந்த சீட்ஸ் தான் இது, சீட்டு தான் இது. வாங்கிட்டு வந்து காலையில் சாண்ட்விச் செஞ்சு இந்த ரேப்பில் வச்சு சாப்பிட்டோம். செம்ம சூப்பர். அதனால் சரி அப்படியே உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணலாமேன்னு தான் எடுத்தேன் வீடியோ. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெஜ் ரோல் செய்யலாம், சம்சா செஞ்சுக்கலாம், அந்த மாதிரி உள்ளதான். தின்னாக தான் இருந்தது. இது வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வருது. ஸோ இன்றைக்கி மெயினாக பார்த்திங்கன்னா சாண்ட்விச் வந்து மாம்பழம் தாங்க. அது கூடவே வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸு, பம்ப்கின் சீட்ஸு, கொஞ்சம் மாதுளம் பழம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியன், அதுக்கப்புறம் மொட்டோ, அதுக்கு கொஞ்சமாக பெப்பர், இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் இருந்தது என்னென்னமோ எல்லா பழமும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு இப்போ வந்து செஞ்சிடலாம். இது வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வருது இந்த சீட், அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. மேட் இன் ஃப்ரம் ஆஸ்திரேலியா இது. ஸோ வந்து இப்போ வச்சு இதை வச்சு செய்யலாம். இது வந்து நீங்கள் செய்ய போகும்போது மட்டும் எடுங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, நல்லா காற்று போகாமல் வச்சுக்கோங்க. ஏன்னா எடுத்து வச்சோன்னே அப்படியே ட்ரை ஆகிடுது. ரொம்ப தின்னாக இருக்குதா, அதனால் பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிடுது. நானே எடுத்து கொஞ்சம் நேரம் ஷூட்டுக்காண்டி எடுத்து வச்சது கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ வந்து உடனே எடுத்து செஞ்சுடுங்க. இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கனால 2 ஷீட் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ சாண்ட்விச் செஞ்சு இதுக்குள்ள வச்சு அப்படியே ரேப் பண்ணி கொடுத்துட்டா எல்லாம் சாப்பிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக போச்சு, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருந்தது. இன்றைக்கி வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான சாஸும் நான் யூஸ் பண்ணலங்க. ஜஸ்ட் ஹனி, பெப்பர் போட்டுட்டு ஹனி போட்டு சாப்பிடுங்க, செம்ம சூப்பராக இருந்தது. இப்போ வந்து சாலட் லீவ்ஸ் வந்து வச்சுக்கலாம். கூடவே இதில் வந்து மேங்கோ வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் பெப்பர்லாம் தூவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹனி போட்டுட்டு ரேப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது.
அவ்வளோதாங்க, சூப்பரான மேங்கோ ஃப்ரூட் சாலட் ரேப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இது போன்ற ரெசிபிஸ்லாம் வேணுச்சுன்னா மறக்காமல் கோரியேட்டு சாம்பிள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.